புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பொதுமக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கழிப்பிட வசதி மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்ததை கண்டறிந்த அவர் the water seepage is here. Very bad condition, which has to be changed. See, ask the person also. What is it? How long it has been like this? No, damage. It looks like it has been like this for a long time. It has been like that. Pudukkottai station is a very important station. Now scheme going on, sir. See, what scheme? Bathroom. Basically, you have one toilet in this platform. How many toilets you have this platform? No. One this side. Which where is the other toilet? In the platform like that. No, sir. Mana. In the toilet here, ever okay. You must know. This is for getting one first. Yeah, toilet here. Toilet is type of pattern. Thank you. இது குறித்து இன்று நடைபெற்ற ரயில்வே நிர்வாகிகள் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மதுரை மண்டல அலுவலர் சரட்ரி வட்சாவா தனி ரயிலில் அதிகாரிகளுடன் வந்து கழிப்பிட வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஆய்வு செய்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து சென்றுள்ளார். எனவே திருச்சி எம்பியின் அதிரடி நடவடிக்கையால் புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் விடிவு பிறக்கப் போகிறது என பயனாளிகள் பெரும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். மானாமதுரை ஜங்ஷன், சிவகங்கா, காரைக்குடி ஜங்ஷன் பயணிகளின் கனிவான கவனத்தை வரை செல்லும் ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் வயா மானாமதுரை ஜங்ஷன், சிவகங்கா, காரைக்குடி நாட்பாலவு விரைவில் மற்றும் Pudukkottai is arriving shortly on platform number 1.